உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் ஆக இந்த ஷார்ட்ஸ் நீங்கள் போடவே கூடாது. இதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே கிளியராக சொல்லியிருக்கேன். நீங்கள் ஷார்ட்ஸ் போடுறதா இருந்தால் இந்த ஒரு விஷயம் தெரியாமல் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ எஃபெக்ட் போட்டாலும் உங்களுடைய சேனல் 0. ஸோ இது என்னுடைய அனுபவபூர்வமான நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் சொல்லியிருக்கிற விஷயத்தை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் யூடியூப்பில் மானிட்டைசேஷன் வாங்கணுன்னா இதை பற்றி கண்டிப்பாக 100க்கு 100 நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேருடைய சேனலை ரிவ்யூ பண்ணியிருக்கோம். புதிய யூடியூபர்ஸ்க்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்கும். மானிட்டைசேஷனுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் எடுத்திருக்கீங்க. நிறைய பேர் கால் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை நம்பி நிறைய பேர் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஜாயின் பண்ணவங்க மெயில் அனுப்பாமல் இருந்தீங்கன்னா அனுப்பிடுங்க. மெயில் அனுப்புனா தான் ஃபோன் பண்ண முடியும், சரிங்களா? யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். ஸோ 3வது மெம்பர்ஷிப்பில் தான் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்ன டவுட் வரும்னா, சினிமா சாங் யூஸ் பண்ணணும் சிஸ்டர், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. கண்டிப்பாக ஷோராக இந்த வீடியோ முடிவில் நீங்கள் சினிமா சாங் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு கற்றுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சினிமா சாங் சின்ன சேனல் போட்டால் ப்ராப்ளம் வருது, இதுவே பெரிய சேனல் போட்டால் ப்ராப்ளம் வரலை. ஏன் சிஸ்டர் அப்படின்னு என்கிட்ட ஜாயின் பண்ண ஒரு மெம்பர்ஷிப், அதாவது என்னுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க. நான் யூஸ் பண்ணால் எனக்கு ப்ராப்ளம் வருது, இதுவே பெரிய சேனலில் யூஸ் பண்ணால் ப்ராப்ளம் வரலை, ஏன் சிஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்குண்டான பதில் இதோ. எல்லாரும் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அது என்னன்னா, சிஸ்டர் சினிமா சாங் நான் யூஸ் பண்ணணும், நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டாங்க. நான் அதுக்கு நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டேன். ஆனால் சினிமா சாங் யூஸ் பண்ண சில ரூல்ஸ் இருக்குது. இப்போ லைக் பார்த்தீங்கன்னா நீங்கள் இஃபான் வியூ அந்த சேனல் எடுத்துக்கோங்க, பெரிய சேனல். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா சாங்கு, காமெடி கிளிப்பு இது எல்லாமே யூஸ் பண்ணுறாங்களே, நான் மட்டும் ஏன் சிஸ்டர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இது என்னுடைய மெம்பர்ஷிப் கேட்டிருந்தாங்க இந்த டவுட்டை. ஸோ அவங்களுக்கு தான் நான் இப்போ கிளியர் பண்ண போகிறேன். அவங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே. ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சினிமா சாங் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஷார்ட்ஸை டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஷார்ட்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஷார்ட்ஸ் எப்படி போடணும், இந்த 2025 நிறைய ரூல்ஸ் வந்திருக்கு. புதுசாக யாராவது யூடியூப் நீங்கள் தொடங்கணும்னு நினச்சி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லை, புதுசாக வரவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தேவை. யூடியூப் எப்படி ஓப்பன் பண்ணுறது, எந்த செட்டிங் ஆன் பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு இன்ச் பை இன்ச்சாக நான் சொல்லித்தரேன். ஸோ நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. ஜஸ்ட் 199 நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு என்னுடைய ஃபோன் நம்பரை எடுத்துக்கலாம். யூடியூப் பற்றி பேசிக்கை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் சேனலை க்ரோ பண்ணலாம். ஜஸ்ட்டு 199 தாங்க. இப்போது இந்த இடத்துல வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறது, ஷார்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்ணுறது, லைவு, போஸ்ட்டு, இது எல்லாத்தையும் பற்றியும் ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அஃபிஷியல் சாங் எப்படி யூஸ் பண்ணுறது அதை நீங்கள் கற்றுக்குங்க. இப்போது யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்பில் நம்ம ஷார்ட்ஸ் போடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒன் டைப்பில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை திஸ் சவுண்டுன்னு இருக்கா, இதை நம்ம டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணிக்கிட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன், தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா அந்த சாங்கு. ஸோ அதை நான் டச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சாங் இந்த மாதிரி வந்துடும். திரும்பவும் நீங்கள் இதையே டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரௌசர் அந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ நீங்கள் இப்படி வந்துடணும். நெக்ஸ்ட் இந்த ப்ரௌசர்லேருந்து நீங்கள் சாங் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஆனால் அதுலேயும் பிரச்சனை இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ரௌசரில் இருந்து இதில் நீங்கள் சர்ச் பண்ணுங்களேன். இப்போது நான் ஒரு சாங் போட்டிருக்கேன், தாத்தா தாத்தா பொடி கொடு அப்படின்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான சாங்கை நீங்கள் போட்டுக்கோங்க. இதுதான் அப்படியே முன்னாடியே இருந்தது, நான் போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் இருக்குது. இந்த ஆளை டச் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு சாங் பிடிச்சிருந்தா இதை டச் பண்ணி இந்த எவரோ மார்க்கை டச் பண்ணி நம்ம அப்படியே ரீல்ஸ் மேக் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரீல்ஸ் மேக் பண்ணக்கூடாது, உங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்காது. என்கிட்ட நிறைய பேருக்கு நான் மானிட்டைசேஷன் ஹெல்ப் பண்ணியிருக்கேன்.
நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது மட்டும் இல்லைங்க, யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது நீங்கள் வந்து அஃபிஷியல் மியூசிக் எடுக்கணும். அந்த அஃபிஷியல் மியூசிக்லேயும் சில ப்ராப்ளம் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு நான் இப்போ டீப்பாக சொல்கிறேன். இதையே டச் பண்ணி நம்ம இதுக்குள்ளார போய்க்கலாம். திரும்பவும் அந்த சாங்கே நம்ம டச் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துடலாம். இது ஒரிஜினல் சவுண்டு இங்கே இருக்கிறது. இது அஃபிஷியல் மியூசிக்னால் இந்த பாட்டை எழுதினவங்க அஃபிஷியலாக விட்டுருக்காங்க. இப்போது இதை நம்ம டச் பண்ணி பார்க்கலாம். அஃபிஷியலில் இருக்குது இந்த சாங். சில சாங்கை நீங்கள் போட்டு சர்ச் பண்ணி பாருங்களேன், அஃபிஷியலில் வராது. இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆட் சவுண்டே டச் பண்ணி இந்த ப்ரௌசர் பிக்சர்ஸ்க்கே வந்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சாங்கை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். என் விதி அப்போதே தெரிந்திருந்தால் கர்ப்பத்தில் நானே கலந்திருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சாங், அதை நான் சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இந்த சாங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆலில் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஆலை டச் பண்ணி அப்படியே நம்ம போடுவோம். ஸோ அப்படியே போட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக காப்பிரைட் வரும். இந்த சாங் வந்து ஒரிஜினலில் இருக்கா அஃபிஷியலில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சாங் வந்து ஒரிஜினலில் தான் இருக்குது, அஃபிஷியலில் இன்னும் விடலை. எப்படின்னு பார்த்தா இந்த அஃபிஷியலில் டச் பண்ணி பாருங்கள். இந்த சாங் அஃபிஷியலில் இல்லை, அதே ஒரிஜினலில் டச் பண்ணி பாருங்கள். என் விதி அந்த சாங் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினலாகவே இருக்குது. இந்த ஒரிஜினல் கண்டென்ட் இந்த ஓனருக்கு மட்டும்தான் சொந்தம். அதை எடுத்து நீங்கள் போடும்போது பல பிரச்சனை வரும். ஸோ அந்த பிரச்சனை வந்துடுச்சுன்னா அந்த பிரச்சனையை போய்ட்டு எங்கே நம்ம செக் பண்ணணும், அதை பற்றியெல்லாம் நீங்கள் வீடியோ தெரிஞ்சுக்கணும். யூடியூப் சேனலை பற்றி டீப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ நிறையவே நான் போட்டிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, ஜஸ்ட் 199 ரூபாயில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு என்கிட்ட நீங்கள் பேசிக்கலாம், உங்களுடைய டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ மெம்பர்ஷிப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னா, என்னுடைய யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க, என்னுடைய லோகோவை டச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜாயின் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை டச் பண்ணிங்கன்னா இங்கே 3 ஆப்ஷன் வச்சுருப்பேன். 3ஆவதாக இருக்கிற பிளாட்டினத்தில் தான் என்னுடைய நம்பர் இருக்குது. இது வரைக்கும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண அத்தனை பேருக்குமே நான் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூடியூப் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய 199 ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் பேசிக்காக கற்றுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுடைய ஷார்ட்ஸ்க்கான சாங்கை நீங்கள் இப்படி தான் எடுக்கணும், சரிங்களா? இல்லைனா உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ நிறைய பேருக்கு இந்த விஷயம் புதியதாக இருக்கலாம். புதிய யூடியூப்பர் இந்த இப்போ தான் யூடியூப்குள்ளே வந்திருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் விருப்பப்பட்டால் 199 ரூபா கட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் இருக்கும். என்னுடைய சேனல் 2 மாதத்துலேயே மானிடைசேஷன் வாங்கிட்டேன். ஸோ அதனுடைய ட்ரிப் அண்ட் ட்ரிக்ஸ் தான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் இஃபான் வியூ பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், அவங்க எப்படி சாங் எடுத்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட் கமெண்டில் ஒரு வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2025 மே மாதம் ஒரு அப்டேட் வரப்போகுது. சேனலுக்கு ப்ராப்ளம் நிறையவே வரப்போகுது. ஏன்னா நம்ம சேனலில் ஒருத்தரை திட்டுற மாதிரியோ, தப்பாக ரிவ்யூ கொடுக்குற மாதிரியோ, ஒருத்தவங்களை அடிக்கிற மாதிரியோ, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டாசு வெடிக்கிற மாதிரியோ, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் பண்ணக்கூடாது. ஸோ ஆல்ரெடி பண்ணியிருந்தாலும் ப்ராப்ளம், அது எப்படி சரி பண்ணணும், ஸோ எப்படி நம்ம சேனலை ப்ராப்பராக கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்றுக்கு போட்ட வீடியோ பாருங்கள். அந்த வீடியோவை நான் ஃபஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப சொல்கிறேன், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.